உங்களை இந்த ஆழமான சிந்தனை பயணத்திற்கு வரவேற்கிறேன். நீங்க எப்பவுமே பல புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ம் ஆமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கண்டிப்பா உங்கள ஒரு புது கோணத்துல யோசிக்க வைக்கும். சரியா சொன்னீங்க. பல நூற்றாண்டுகளா மனித சமூகம் எந்த கேள்வியும் கேட்காம நம்பிக்கிட்டு இருந்த சில மரபான விஷயங்களை எடுத்து அத முற்றிலும் ஒரு புது பார்வையில இன்னைக்கு நாம அலசப் போறோம். அதுவும் நாம கையில் எடுத்திருக்கிற மூல ஆதாரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா. 1986ல ஓஷோ அவர்கள் உருகுவே நாட்டுல புண்டா தெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல கொடுத்த உரைகள் தான் இது. பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்புல அவர் கொடுத்த சொற்பொழிவுகளோட 13வது பகுதியை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அமெரிக்காவை விட்டு வெளியே வந்த பிறகு தன்னோட சந்நியாசிகளுக்கு ஓஷோ கொடுத்த முக்கியமான உரை இது. மதம், அப்புறம் நம்பிக்கைகள், உளவியலோட வரம்புகள், இதையெல்லாம் தாண்டி எப்படி தியானத்தின் பாதைக்கு செல்வது அப்படிங்கறத அவர் ரொம்ப நுட்பமா அதுல ஆராயறாரு. எக்ஸாக்ட்லி. அதனால வாங்க அமைதிக்குள் நுழைவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான நினைவூட்டல். இது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆமா. இந்த உரையாடல் முழுக்க முழுக்க மூல ஆதாரத்துல இருக்கிற ஓஷோவோட கருத்துக்களை மட்டுமே அடிப்படையா கொண்டது. இதுல வர்ற மத அல்லது வரலாற்று பார்வைகள் எல்லாம் ஓஷோவோட வாதங்கள் மட்டுமே, எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் கிடையாது. அதனால நீங்க இதை கேட்கும்போது ஒரு திறந்த மனசோட, ஒரு ஆய்வாளரோட பார்வையில எங்களோடு இணைந்து கேட்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு முரண்பாடான தகவலையும் திறந்த மனசோட அணுகும்போது தான் உண்மையான செய்தியை நம்ம புரிஞ்சுக்க முடியும். உண்மைதான். அறிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தகவல்களை திரும்ப திரும்ப கேட்கறது இல்லையே, நம்மளோட கற்பித்தங்களை நாமே கேள்வி கேட்கறது தான். அந்த வகையில ஓஷோ தன்னோட உரையில முன்வைக்கிற வாதங்கள் மத நம்பிக்கைகளோட அடித்தளத்தையே கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மனித மனம் ஏன் சில விஷயங்களை இவ்வளவு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவரு ரொம்ப ஆழமா ஆராயறாரு. அந்த நுட்பமான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்திய ஒரு வாதத்துல இருந்தே நாம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இயேசு சிலுவையில இறக்கல அப்படின்னு ஓஷோ ரொம்ப தீர்க்கமா ஒரு மாற்று வரலாற்றை முன்வைக்கிறாரு. இது பலருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். பல நூற்றாண்டுகளா உலகமே நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அவர் அப்படியே மாத்தி சொல்றாரு. ஆமா. ஆனா அவர் சும்மா ஒரு கருத்தா இத சொல்லல. அதுக்கு பின்னாடி சில தர்க்கங்களை வைக்கிறார் இல்லையா? கண்டிப்பா. வரலாற்று ரீதியாவும் உடலியல் ரீதியாவும் சில லாஜிக் சொல்றாரு. பாத்தீங்கன்னா ரோமானியர்களோட தண்டனை முறைகள்ல சிலுவையில அறையிறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண மனுஷனை சிலுவையில அரைஞ்சா முழுமையா ரத்தம் வடிஞ்சி மூச்சு திணறி இறக்க குறைஞ்சது 48 மணி நேரம் ஆகும். சில நேரங்கள்ல ரொம்ப வலிமையான மனிதர்கள் 6 நாட்கள் வரைக்கும் கூட உயிரோட போராடி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஆனா இயேசுவோட கதையில ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. வெள்ளிக்கிழமை மதியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வெறும் 6 மணி நேரத்துல இறந்துட்டதா சொல்லப்பட்டு அவசர அவசரமா சிலுவையிலிருந்து இறக்கப்படுறாரு. இது எப்படி சாத்தியம்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் அந்த யூதர்களோட சபாத், அதாவது ஓய்வு நாள் அப்படிங்கிற விஷயம் உள்ள வருது. எக்ஸாக்ட்லி. யூதர்களோட வழக்கப்படி வெள்ளிக்கிழமை சூரியன் மறைஞ்சதும் அவங்களோட புனிதமான ஓய்வு நாள் தொடங்கிடும். அந்த நேரத்துல எந்த வேலையும் நடக்கக்கூடாது, தண்டனைகள் நிறைவேற்றப்படக்கூடாது. இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பாண்டியஸ் பிலாத்தும் அப்புறம் இயேசுவோட செல்வந்த ஆதரவாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு ரகசிய ஏற்பாடு தான் இந்த 6 மணி நேர நாடகம்னு ஓஷோ சொல்றாரு. அதாவது இயேசு உண்மையிலே இறக்கல, இரத்தப்போக்காலும் வலியாலும் ஒரு ஆழமான மயக்க நிலையில ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு அப்படிங்கிறது தான் அவரோட வாதம். பாண்டியஸ் பிலாத்துவுக்கு இயேசுவை கொல்லணும்னு எந்த தனிப்பட்ட விருப்பமும் இல்ல. மத குருமார்கள் வற்புறுத்தினதால தான் அந்த தண்டனையை கொடுத்தாரு. அதனால இயேசுவை உயிருடன் இறக்க அவர் உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா, குகையில வச்சு குணப்படுத்தப்பட்ட பிறகு இயேசு தப்பிச்சு என்ன ஆனாரு அப்படிங்கிறது தான். அவர் திரும்பவும் இஸ்ரேல் பக்கம் போகல. ஆமா. தன்னை மெசியான்னு சொல்றத, அதாவது கடவுளின் ஒரே மகன்னு சொல்றத அவரு முழுமையா கைவிட்டுட்டாரு. அந்த அடையாளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ரகசியமா இந்தியாவுக்கு பயணம் செஞ்சாருன்னு ஓஷோ சொல்றாரு. அவர் காஷ்மீர்ல குடியேறி தன்னோட 112வது வயசு வரைக்கும் ஒரு சாதாரண ஆனா ரொம்ப அமைதியான மனுஷனா வாழ்ந்தார்னு மூல ஆதாரம் சொல்லுது. அவர் ஏன் இந்தியாவுக்கு, குறிப்பா காஷ்மீருக்கு வரணும்? அதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. இஸ்ரேல்ல இருந்து காணாம போன யூத பழங்குடியினர் காஷ்மீர்ல குடியேறி இருந்தாங்க. தன்னோட சமூகத்தை சேர்ந்த ஒரே மொழி பேசுற மக்களை தேடிதான் இயேசு அங்க போனார்னு ஓஷோ குறிப்பிடுறாரு. இது கூடவே இன்னொரு வரலாற்று ஆச்சரியத்தையும் அவரு இணைக்கிறாரு. இயேசு மட்டுமில்ல,
யூதர்களோட இன்னொரு முக்கிய தீர்க்கதரிசியான மோசஸ் கூட தன் இறுதி காலத்துல அந்த பழங்குடியினரை தேடி காஷ்மீர் வந்து அங்கேதான் இறந்தார்னு சொல்றாரு. ஆமா, இப்ப காஷ்மீர்ல இருக்கிற அந்த 2 கல்லறைகளை பத்தி அவர் சொல்றது ரொம்ப முக்கியம். பொதுவா இஸ்லாமியர்களோட கல்லறைகள் மெக்காவை நோக்கி இருக்கும். ஆனா பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த கல்லறைகள் மெக்காவை நோக்கி இல்ல. அப்புறம் அந்த கல்லறைகள்ல ஹீப்ரு மொழியில எழுதப்பட்டிருக்கு. ஒரு யூத குடும்பம் பல தலைமுறைகளா அதை பராமரிச்சுட்டு வராங்க. பஹல்காம் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே தீர்க்கதரிசியின் கிராமம் அப்படிங்கிறது தான். இது வந்து நாம இதுவரைக்கும் படிச்ச வரலாற்றை முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. தன்னை மெஸ்ஸியான சுருக்கிக்காம இயேசு ஒரு தியானியா மாறினாருன்னு அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த அடையாளங்களை தூக்கி எறியறது அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நாம அடுத்த பகுதிக்கு போலாம். கண்டிப்பா. ஓஷோ தன்னோட உரையில நவீன கிறிஸ்துவ இறையியலாளர்களை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. அறிவியல் வளர்ந்ததுனால இப்போ இந்த இறையியலாளர்கள் கடவுள், அற்புதங்கள், உயிர்த்தெழுதல் இதையெல்லாம் கைவிட தயாரா இருக்காங்க. அறிவியலோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தப்பிக்க அவங்க எடுக்கிற இந்த முடிவை ஓஷோ காலியான பெட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான உருவகம் மூலமா விளக்குறாரு. அந்த காலியான பெட்டி உதாரணம் ரொம்ப ஆழமானது. மதம் அப்படிங்கிற ஒரு பெட்டிக்குள்ள பல நூற்றாண்டுகளா நிறைய நம்பிக்கைகள் பொக்கிஷமா இருந்துச்சு. கடவுள் உலகத்தை படைச்சாரு, தண்ணிய திராட்சரசமா மாத்தினாரு, இப்படி பல விஷயங்கள். ஆனா இன்றைய காலகட்டத்துல பரிணாம வளர்ச்சி, இயற்பியல் விதிகள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மூட நம்பிக்கைகளை நிரூபிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. படித்த இளைஞர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மதத்தை காப்பாத்தணும்னு கடவுள் வெறும் ஒரு உருவகம்தான், அற்புதங்கள் எல்லாம் சும்மா கதைகள் தான் அப்படின்னு சொல்லி பெட்டிக்குள்ள இருந்த எல்லாத்தையும் ஒன்னொன்னா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சா அப்புறம் அந்த பெட்டியில என்ன மிச்சம் இருக்கும்? வெறும் கிறிஸ்துவம் அப்படிங்கிற லேபிள் மட்டும்தான். உள்ள சாருன்னு எதுவுமே இல்ல. ஒரு காலி பெட்டிய கும்பிடுங்கன்னு மக்கள் கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த பெட்டியை திரும்ப நிரப்புறதுக்கு ஒரு விசித்திரமான வேலையை செய்றாங்க. மதத்துக்கே முற்றிலும் எதிரான சிக்மண்ட் ஃப்ராய்டோட மனோதத்துவத்தையும் கடவுளே இல்லைன்னு சொன்ன கால்மார்க்ஸோட தத்துவத்தையும் கொண்டு வந்து அந்த பெட்டிக்குள்ள திணிக்கிறாங்க. ஆமா, இதத்தான் ஓஷோ ஒரு பொருந்தாத ஒட்டு வேலைன்னு கிண்டல் செய்றாரு. இது எப்படின்னா, ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு ஒரு இடத்துல இருந்து கண்ணை, இன்னொரு இடத்துல இருந்து கைய, வேறொரு இடத்துல இருந்து இதயத்தை கொண்டு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கு. இப்படி ஒட்டு வேலை செஞ்சா அதுக்கு உயிர் வந்துருமா என்ன? கண்டிப்பா வராது. உறுப்புகளுக்கு ஒரு உடலோட சேரும்போது தான் இயல்பான உயிர் இருக்கு. அதை பிச்சு கொண்டு வந்து காலி பெட்டியில போட்டா அது வெறும் பிணங்களின் குவியல் தானே தவிர உயிருள்ள தத்துவமாகாது. வேறு திசையில போனவர். ஃப்ராய்டு மனித மனசோட இருளான பகுதிகளை ஆராய்ந்தவர். இவங்களோட தத்துவங்களை மதம்ங்கிற பெட்டிக்குள்ள அடைக்கிறது பைத்தியக்காரத்தனம்னு அவர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றார். இப்படி மதத்தோட உள்ளிடற்ற தன்மையை தோலுரிச்ச பிறகு அவர் இன்னொரு முக்கியமான கேள்விக்கு போறாரு. அற்புதங்கள், அதாவது தண்ணி மேல நடக்கிறது, இதையெல்லாம் அவர் வெறும் கண்கட்டி வித்தன்னு சொல்றாரு. அப்போ உண்மையான அற்புதம்னா என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவர் இயேசு அப்புறம் புத்தர் வாழ்க்கையில நடந்த 2 நிகழ்வுகளை ஒப்பிடுறார். இதுதான் ஒட்டுமொத்த உரையிலையும் ரொம்ப மையமான பகுதி. முதல்ல லாசருவோட கதை. இயேசுவோட நெருங்கிய மென்பரான லாசரோ இறந்துடுறாரு. குகையில அடக்கம் செஞ்சு பல நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் இயேசு போய் அவருக்கு உயிர் கொடுக்கறாரு. லாசரோ உயிருடன் வராரு. கேட்கும்போது இது ஒரு மாபெரும் அற்புதம் மாதிரி தான் தோணும். ஆனா ஓஷோ கேட்கிற லாஜிக்கான கேள்வி என்னன்னா, இதனால லாசருவோட அகநிலையில அவரோட மனசுல ஏதாவது மாற்றம் வந்ததா? இல்லையே. அவர் மரணத்தை பத்தின எந்த உண்மையையும் உணர்ந்து ஞானம் அடையல. திரும்பவும் அதே சாதாரண மனுஷனா வாழத் தொடங்கி மறுபடியும் ஒரு நாள் செத்துப்போகத்தானே போறாரு. அதான் இந்த உடல் சார்ந்த அற்புதம் வெறும் ஒரு தற்காலிகமான வித்தன்னு ஓஷோ சொல்றாரு. இதுல ஆன்மீக ரீதியான எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல. அப்படியே இத புத்தர் வாழ்வுல நடந்த கிசா கோதுமி கதையோட ஒப்பிட்டு பாக்குறாரு. கிசா கோதுமி தன்னோட ஒரே மகனை இழந்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி இறந்த உடலோட புத்தர்கிட்ட ஓடி வரா. என் மகனுக்கு உயிர் கொடுங்கன்னு அவர் காலில் விழுந்து அழுகிறா. புத்தர் நினைச்சிருந்தா இயேசு மாதிரி உயிர் கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. ஆமா, அவர் கண்டிப்பா உயிர் தரேன், ஆனா நீ ஊருக்குள்ள போய் இதுவரைக்கும் இறப்பே நடக்காத ஒரு வீட்ல இருந்து கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. குழந்தை கிடைச்சிடுங்கிற குருட்டு நம்பிக்கையில அவ ஊர் முழுக்க தேடுறா. எல்லாரும் கடுகு தர தயாரா இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் யாரோ ஒருத்தர் இறந்த கதையை சொல்றாங்க. சாயங்காலம் ஆகும்போது அவளுக்கு ஒரு பெரிய உண்மை புரியுது. மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட தவிர்க்க முடியாத இயல்பு அப்படிங்கறத அவ ஆழமா உணர்றா. அந்த தெளிவு பிறந்த உடனே அவரோட துக்கம் விழிப்புணர்வா மாறுது.
குழந்தைய அடக்கம் செஞ்சுட்டு திரும்பி வந்து புத்தர்கிட்ட தன்னை ஒரு சீடரா ஏத்துக்க சொல்றான். உலக பற்றிலிருந்து விடுபட்டு ஒரு பெரிய தியானியாவ மாறுறா. இதுல ஓஷோ சொல்ற செய்தி ரொம்ப தெளிவானது. ஒரு மனுஷனை இருட்டிலிருந்து விழிப்புணர்வுக்கு மாத்துறதுதான் உண்மையான அற்புதம். உடலை உயிர்ப்பிக்கிறது அற்புதம் இல்ல, ஒருத்தரோட அக உலகத்தை மாத்துறது தான் ஒரு குருவோட உண்மையான வேலை. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. மனித மனம் அகநிலையில விழிப்படைறது தான் அற்புதம்னு தெரிஞ்சும் ஏன் மனிதர்கள் பழைய நம்பிக்கைகளையும் குருட்டுத்தனமான விஷயங்களையும் இவ்வளவு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க? இதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் மனித மனசுக்குள்ள ஆழமா இருக்கிற மரண பயம்தான். அந்த மரண பயத்தை மூடி மறைக்கத்தான் நம்பிக்கைகளை ஒரு போர்வையா பயன்படுத்துறாங்க. இதுக்கு அரசியல் அப்புறம் ஆன்மீக தளங்கள்ல இருந்து சில உதாரணங்கள் காட்டுறாரு. ஆமா, கம்யூனிஸ்டுகள் பொதுவா கடவுளை நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்க ஸ்டாலின், மாவோ மாதிரியான தலைவர்களை கடவுள் மாதிரி நம்புனாங்க. ஸ்டாலின் ஒரு இரும்பு மனிதர், அவர் சாகவே மாட்டார்னு ஆழமா நம்புனாங்க. அதனாலதான் அவர் இறந்த செய்திய பல நாட்கள் உலகத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சாங்க. அந்த மரணத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆன்மீக தளத்திலே இது நடந்திருக்கு. ஸ்ரீ அரவிந்தர் அப்புறம் அன்னையோட மரணத்தின் போது நடந்ததா அவர் சுட்டிக்காட்டுறாரு. அவங்க 2 பேரும் சீடர்களுக்கு உடலளவில் அமரத்துவம், அதாவது பிசிக்கல் இம்மார்டாலிட்டி வாங்கி தரத சொல்லியிருந்தாங்க. மனித உடலோட பல 100 வருஷம் வாழலாம்னு. அரவிந்தர் இறந்தப்போ சீடர்களால அதை ஏத்துக்க முடியல. தாங்கள் நம்பிய தத்துவம் தோற்று போச்சேங்கிற பயம். அதனால அவரை ஒரு அறைக்குள்ள வச்சு அவரை இறக்கல, சமாதி நிலையில இருக்காரு, ஒரு நாள் முழிச்சு வருவாருன்னு நம்புனாங்க. அன்னையும் அதேதான் சொன்னாங்க. ஆனா பல வருஷம் கழிச்சு அவங்களும் இறந்துட்டாங்க. இன்னைக்கும் அவங்க முழிச்சு வருவாங்கன்னு காத்திருக்கிற சீடர்கள் இருக்காங்கன்னு ஓஷோ சொல்றாரு. இது உண்மையை ஏத்துக்க முடியாத மனித மனசோட தவிப்பு. தங்களோட நம்பிக்கையை நியாயப்படுத்த அறிவியலுக்கு எதிரா பேசும் கண்மூடித்தனமான வாதங்களையும் அவர் குறிப்பிடுறாரு. உலகம் படைக்கப்பட்டு வெறும் 6000 வருஷம்தான் ஆகுதுன்னு நம்புறவங்க இன்னும் இருக்காங்க. ஆனா அறிவியல் படி பூமியோட வயசு கோடிக்கணக்கான வருஷங்கள். சீனா பனிப்பாறைகள்ல 90,000 வருஷம் பழமையான மனித உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சியில 7000 வருஷத்துக்கு முந்தைய நாகரிகம் கிடைச்சிருக்கு. அங்க நியூயார்க்கை விட அகலமான சாலைகள், சிறந்த கழிவுநீர் அமைப்பு எல்லாம் இருந்திருக்கு. இவ்வளோ அறிவியல் சான்றுகள் இருந்தும் உலகத்தோட வயசு 6000 தான் அப்படின்னு நம்புறவங்க கிட்ட இதை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? கடவுள் உலகத்தை 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் படைச்சாரு. ஆனா பக்தர்களோட நம்பிக்கையை சோதிக்கிறதுக்காக படைக்கும் போதே 90,000 வருஷம் பழமையான உடல்களையும் 7,000 வருஷ இடிபாடுகளையும் படைச்சிட்டார்னு ஒரு அபத்தமான பதில சொல்றாங்க. தன்னோட நம்பிக்கை உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மனிதர்கள் எவ்வளவு தூரம் வேணாலும் போய் கற்பனைகளை உருவாக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆமா, இப்போ இதையெல்லாம் கேட்கும்போது பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். மதம் சார்ந்த எந்த நம்பிக்கையும் தேவையில்லைன்னா அறம், அதாவது எத்திக்ஸ் எப்படி உருவாகும்? மதம் இல்லன்னா எது சரி எது தப்புன்னு மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு மதங்கள் தானே கத்துத்தருதுன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா ஓஷோ இந்த இடத்துல ஒரு தெளிவான பிரிவினையை கொண்டு வராரு. அறம் அப்படிங்கிறது மதத்தை சார்ந்தது கிடையாது, அறம் ஒரு அறிவியல்னு சொல்றாரு. அவர் இத ரொம்ப அழக விளக்குறாரு. நெருப்பு சுடும் அப்படிங்கறது அறிவியல். நீங்க அமெரிக்காவில இருந்தாலும் திபெத்ல இருந்தாலும் நெருப்பு சுடத்தான் செய்யும். இதுக்கு மதம் தேவையில்லை. அதே மாதிரிதான் அறமும். அடுத்தவங்களுக்கு வலிக்காம நடந்துக்கிறது, சக மனிதனை மதிக்கிறது ஒரு பொதுமான அறிவியல். உங்களை யாராவது துன்புறுத்தினா உங்களுக்கு வலிக்கும்ல, அதே வலிதான் அடுத்தவங்களுக்கும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் அறம். இந்து அறம், முஸ்லீம் அறம், கிறிஸ்தவ அறம்னு தனித்தனியா ஒன்னும் இல்ல. மதத்தோட நம்பிக்கைகள் எல்லாம் உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் தங்களை சமுதாயத்துல நிலைநிறுத்திக்க மதங்கள் இந்த அறத்தை மட்டும்தான் புடிச்சு தொங்கிட்டு இருக்குன்னு மூல ஆதாரம் சொல்லுது. அப்படியானால் கற்பிதங்கள் இல்ல, நம்பிக்கைகள் இல்லனா மனிதன் உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு உண்மையான குருவுக்கும் தியானத்துக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல உங்களுக்கு வர கேள்விகளும் சந்தேகங்களும் ரொம்ப அவசியம். அதுதான் உங்களோட தேடலை உயிர் போட வச்சிருக்கும். ஆனா ஒரு உண்மையான குரு உங்களுக்கு ரெடிமேடா எந்த பதிலும் தரமாட்டார். பதில் கொடுத்தா உங்க மனசு அதையும் சந்தேகப்படும், அல்லது அதை ஒரு நம்பிக்கையா கெட்டியா பிடிச்சுக்கும். ஒரு உண்மையான குரு உங்க கேள்விகளையே அழிச்சிடுவாரு. உங்களை எந்த கேள்வியும் எழாத ஒரு முழுமையான அமைதிக்கு, ஒரு சைலன்ஸ்க்கு கொண்டு போவாரு. அந்த அமைதிதான் நிஜமான பதில். இந்த அமைதியை அடையிறதுக்கு அவர் குருட்டு நம்பிக்கை, அதாவது பிலீஃப், அப்புறம் முழுமையான சரணாகதி, அதாவது ட்ரஸ்ட், இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆழமா விளக்குறார். நாம வழக்கமா இது ரெண்டையும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஓஷோ பார்வையில இரண்டும் முற்றிலும் வேற. பிலீஃப் அப்படிங்கிறது உங்க சந்தேகங்களையும் அறியாமையையும் மறைக்க பயன்படுற ஒரு கவசம்.
உள்ளுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கும், ஆனா வெளியே நான் முழுமையா நம்புறேன்னு சொல்லிக்கிறது. இது வெறும் மூள சம்பந்தப்பட்ட வேலை. ஆனா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கேள்வியும் இல்லாத தூய்மையான நிலை. எதையாவது மறைக்கணும்னு நினைச்சாதான் நம்பிக்கை தேவை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம திறந்த மனசோட இருக்கும்போது அங்க சரணாகதி மலருது. இது எந்த புத்தகத்தின் மீதோ தனிமனிதன் மீதோ வைக்கிற நம்பிக்கை கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதும் வைக்கிற சரணாகதி. மரம், ஆறு, கடல், நட்சத்திரம்னு சுத்தி இருக்கிற இயற்கையே உண்மையான புனித நூல். அத எடுத்து கூட்டி படிக்க தேவையில்லை. முழுமையான அமைதியில எந்த முன் தீர்மானமும் இல்லாம அதோட கலந்திருந்தாலே போதும். அதோட ஞானம் உங்களுக்குள்ள பாயத் தொடங்கும்னு அவரு சொல்றாரு. உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. ஆமா, இன்னைக்கு நாம பேசின ஒவ்வொரு விஷயமும் இயேசுவோட மாற்று வரலாறு, காலியான பெட்டிய சுமக்கிற இறையியலாளர்கள், கிசாகோதமியின் உண்மையான அற்புதம், மரண பயத்தால் உருவான நம்பிக்கைகள், கடைசியா பிரபஞ்சத்தின் மீதான முழுமையான சரணாகதி வரைக்கும் எல்லாமே மனித மனசோட ஆழமான கற்பிதமால அசைச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த கேள்விகள் எழமும். இந்த உரையாடலோட இறுதியில உங்களை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து மத கோட்பாடுகளையும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஆறுதல் தந்துட்டு இருந்த கட்டுக்கதைகளையும் நீக்கிட்டா உங்க பெட்டியில என்ன மிஞ்சும்? இந்த பிரபஞ்சத்தை எந்த நிபந்தனையும் இல்லாம முழுமையா நம்புற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இந்த கேள்வியோட இன்னைக்கு ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம். சிந்திச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.